ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காலை வேளையில் தேவ மகிமையின் பிரசன்னத்தோடு நாம் இந்த வேளையிலும் கூட நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் நன்றி சொல்லி அவரை பாடி நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினால் எங்கே 1, 2, 3 பேர் ஒருமன ஆவியோடு கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் நாம் 1, 2, 3 பேராக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் ஒருமன ஆவியோடு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீராக. என்னுடைய ஜெப தியானத்தை நீர் கவனித்து ஆண்டவரே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் சமூகத்தில் ஆண்டவர் தேவனாகி நீர் என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்பி பரிசுத்த உன்னதமான தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். நீர் பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர். ஒருமன ஆவியோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபம் பண்ணு. ஊக்கமுள்ள ஜெபம் கேட்கப்படும், வாரமுள்ள ஜெபம் கேட்கப்படும், வல்லமையுள்ள ஜெபம் கேட்கப்படும், உறுதியான ஜெபம் கேட்கப்படும், விசுவாசமுள்ள ஜெபம் கேட்கப்படும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேண்டுதல் சத்தத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை குற்றங்களை மன்னிங்க. என் பாவங்களை அக்கிரமங்களை நீக்குவீராக. என் சாபங்களை போக்குவீராக. 2000 ஆண்டுகளுக்கு மன்னித்த அதே தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். அவர் உயிரோடு எழுந்த தேவன், உயிரோடு எழுந்த தேவன், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன், பரிசுத்தமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிற தேவன், பரிசுத்தமான வாழ்க்கையில நம்மை நடத்துகிற தேவன். எல்லா ஒருமன ஆவியோடு கர்த்தரை துதிங்க, துதிங்க. நாம் துதிக்க ஜனங்களாய் மாற வேண்டும். துதிப்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல என் பிள்ளைகளை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில, உயர்த்துகிற வேலையில, பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த வேலையில என்னையும் என் குடும்பத்தை இந்த திருச்சபை மக்களையும் உங்களுடைய அளவில்லாமல் ஆசீர்வாதத்தில் நடத்தும்படியாய் நல்ல நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற சபை பரிசுத்தமுள்ள சபையா மாறணும். நாங்கள் ஆராதிக்கிற சபை வல்லமையுள்ள சபையா மாறணும். இந்த சபை ஒரு பெதஸ்தா ஸ்தலத்தை போல ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களில சுகம் அளிக்கிற ஒரு சபையாய் மாறணும். எப்பேற்பட்டவர்களெல்லாம் ஆண்டவர் சுகமாக உம்மால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். குருடர்கள் பார்வையடைய, செவிடர்கள் கேட்க, முடவர்கள் நடக்க, ஊமையர்கள் பேச, மரித்த சடலங்கள் உயிர்ப்பிக்க, எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்கள் ஆண்டு இயேசுவின் நாமத்தினால விசுவாசப்பட்டு கட்டுகளிலிருந்து விடுதலையாக, ஆண்டவர் போதை பழக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் விடுதலையாக, மரித்தவர்களெல்லாம் உயிர் தரக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு சபையாய் மாற்றுகிறார்கள். இந்த சபையை சுத்திகரிங்க, என் ஜனங்களை சுத்திகரிங்க. நல்ல கரங்களை அசைத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் இந்த சபையில் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். உடைய கண்களும் உடைய ஆண்டவருடைய செவிகளும் என்னாலும் ஆண்டவரை கேட்டு கவனிக்கிற தேவனாக நீர், பதில் கொடுக்கிற தேவனாக நீர், உங்களுடைய மகிமையான கரத்தினால இந்த சபை ஒரு பரிசுத்தமுள்ள சபையாய் மாற்றுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமான குடும்பமாக மாறணும். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் பெருகணும். எங்கள் சபையில் அந்த சமாதான சந்தோஷம் பெருகணும். நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள எந்தவித குறைகள் இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது, எந்தவித தவறான சிந்தைகள் இருக்கக்கூடாது. பரிசுத்த உன்னதமான தேவனுடைய சுவாபம், அவருடைய அன்பு எனக்குள்ள தரித்திருக்க வேண்டும் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வருவீராக, எனக்குள்ள வருவீராக. ரீரா ஷாபா தானா ராபா பாபா காலாபா ரிஹாதானா ராபா ஷகாதானா ரிபா பாபா காலாபா யாதானா ரிஷாதானா ஹாஹூதானா ரா காலாபா. நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரீகா சாதானா ராபா பாபா காலாபா. ஆண்டவரே, வருகிற ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்தீரே, ஆபத்து இல்லாமல் கொண்டு வந்தீரே, விபத்து இல்லாமல் கொண்டு வந்தீரே.
எந்த தடை இல்லாமல் கொண்டு வந்தீரே, ஆயத்தமாய் கொண்டு வந்தீரே, சமாதானமாய் கொண்டு வந்தீரே, உற்சாகமாய் கொண்டு வந்தீரே. நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. உங்கள் இருதயம் மகிழும்படியாய், உங்கள் உதடு துதிக்கும்படியாய் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். தேவனோட ஒப்புரவாகிறது எவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தை கேட்பது எவ்வளவு சந்தோஷம். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அந்த பெரிய சந்தோஷம். ஆராதிக்கிற உங்களுக்கு தேவன் நம்மை அறிந்து கொண்ட நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற வேளையில ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட அந்த இருதயத்தில் ஒரு தெய்வீக சுகம் ஆண்டு அடையணும். ஒரு பிரசன்னத்தில் நிரப்பணும். வரங்களினால ஆண்டு பிள்ளைகளை நிரப்பணும். வல்லமையினால நிரப்பிவிடுறாங்க. விசுவாச எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு தருகிறாங்க. நல்ல ஜெபம், நல்ல ஊக்கமுள்ள ஜெபம், உறுதியான ஜெபம், மகிமையான ஜெபம், பிரசன்னமுள்ள ஜெபம், ஆவிக்குரிய ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக, ஒவ்வொரு குழந்தைகளை தொடுவீராக, பெற்றோர்களை தொடுவீராக, கணவன் மனைவியை தொடுவீராக, முதிர்ந்தவர்களை தொடுவீராக. தேவ மகிமையான ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில குடும்பங்களை நிறைவேறணும், நிறைவேறணும். நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான கரம் ஆண்டவரே என் குடும்பங்கள் மேல ஊற்றுவீராக, எங்கள் சபை மேல நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் வாசிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டவர் வார்த்தையும் எங்கள் இதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவிப்புகள் கொடுக்கும்போது நாங்கள் அன்று கவனித்த அதன்படி கீழ்ப்படிய, அறிவிப்புக்கு ஏற்ற அந்த வசனத்தின் ஆதாரத்தோடு ஆண்டவர் நாங்கள் கீழ்ப்படிய, அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையை தாங்க ஆண்டவர். உமக்காக ஆண்டவரை ஓடி உழைத்து ஜெபித்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பது போல ஆண்டவர் அவர் கரங்களினால் நீர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் உமக்கென்று, உம்முடைய ஊழியத்திற்கென்று உம்முடைய பிள்ளைகள் மனதார வாஞ்சையோடு கொடுக்கிற அந்த கரங்களையும் அவங்க தொழில்களையும் அது கொண்டு கையிடுகிற வேலைகளிலும் அதிலையும் உடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, தேவ ஆவியானவரே, நல்ல சாட்சி நீர் ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் நடந்த அற்புதமான அந்த சாட்சிகளை பகிர உடைய பிள்ளைகளை சாட்சியுள்ள ஒரு குடும்பமே மாற்றுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 உமக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்க ஒரு அற்புதமான தேவனாக நீர் உம்மை மகிமைப்படுத்துகிற சாட்சியை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் ஆண்டு அடியோன நாவிலிருந்து சத்திய வசனத்தை சத்தியத்தின் பிரகாரமாக வசனத்துக்கு ஆண்டவரே நடுங்குகிறவர்களாக, உம்முடைய பயத்தோடு நடுக்கத்தோடு உம்முடைய வசனத்தை போதிக்கிறவனாய் அடியனோட நாவாய் இருந்து நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் அடியனோட நாவிலிருந்து வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபப்பட வேண்டும் ஆண்டவர். ஒவ்வொரு உம்முடைய வார்த்தை, சத்திய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். உடைய சத்திய வார்த்தை எங்களை ஜீவனுள்ள பாதையில் நடத்தணும் ஆண்டவரே. உடைய சத்திய வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுதும் பின்பற்றி அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமையை நாங்கள் காண வேண்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய சத்திய வார்த்தையினால எங்கள் குடும்பங்கள் மிகுந்த சந்தோஷமான குடும்பம் மாறணும் ஆண்டவரே. குழந்தைகள், வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எத்தனையோ வார்த்தைகள் நாங்கள் கேட்குறோம், ஸ்கூலில், கல்லூரிகளில், குடும்பங்களில், வெளியில் கேட்குறோம். அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்காது, நம்மை பரிசுத்தமாக நடத்தாது, நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தாது, நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தாது. ஆனால் ஆவியானவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் தேவைகளை கொண்டு வரும். நல்ல கைகளை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. மகிமையின் ராஜாவே எனக்குள் வருவீராக. மகிமையின் ராஜா யார்? அந்த மகிமையின் ராஜா சேனைகளின் கர்த்தராக இயேசு ஒருவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். நாளை நடக்கக்கூடிய வேதாகம ஆண்டு பாடசாலை ஆசீர்வதித்து தாங்க.
ஆரம்பம் முதல் முடிவரை பிரசன்னத்தில் கிருபையில் தயவில் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தை பரிசுத்தமாக நடத்துங்க. என்ன சொல்றாங்க, இயேசுவி நாமத்தில் அநேக குடும்பங்களை கொண்டு வாங்க, புதிய குடும்பங்களெல்லாம் கொண்டு வாங்க, வந்திருக்கிற ஜனங்கள் தவறாமல் கொண்டு வாங்க. ஒரு மகிமையான சந்தோஷத்தில் உடைய பிள்ளைகள் வந்த பிள்ளைகள் அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள அற்புதமான ஒரு கரத்தினால நடத்துகிறாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த தடைகள் கிரிகளோட ஆவிகள் மனுஷிக வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாமல் உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து கொண்டு எங்களை ஆசீர்வாதமாய் நீதியின் கரத்தில் நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்திலான எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசினதற்காக, நாம் அவரோடு பேசுனதற்காக, இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த சகல விதமான நன்மையினால் அவருக்கு நாம் நன்றி சொல்லி பாடி துதிக்க வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டுடைய நாம மகிமைக்கு ஆண்டவர் நம் ஏற்ப அவர் நம்மை அன்பாய் நடத்தி நிற்கிறார். அவருடைய நாமத்தை நாம் போற்றி மகிமைப்படுத்த போகிறோம். இந்த பூமியிலே எத்தனையோ மனிதர்கள் மகான்கள் தெய்வங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த அன்புள்ள தேவனுக்கு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. மாறாதவரே, வானம் பூமி முடிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது என்று சொல்லுவரே. நன்றி சொல்லுமா. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை இல்லாமல் இந்த பூமியில யாரும் நான் நம்ப மாட்டேன். நீரே என் உயிர் தந்த தேவனே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே
போதும் எனக்கு நீரே. பரலோகத்தில் செல்வமே என்னது இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தம் நீ பகலில் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தம் நீ பகலில் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே என் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியமோ பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தில் செல்வமே என்னரு இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தம் நீ பகலில் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தம் நீ பகலில் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே என் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே என் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆண்டவராக இயேசு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்தார். அப்படி என்றால் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், எந்தவித பூமிக்குரிய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எதில் தெரியுங்களா? பாவம் இல்லாமல், சாபம் இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல் நம்மை தேடி வந்து நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கா. பார்த்தீங்களா? நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அப்போ பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனுஷன் இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒரு சில பேர் வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து நம்மை அவருக்கென்று சொந்த பிள்ளைகளாய் கொண்டு வந்திருக்கிறான்னா, உங்களை இந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா, நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டு, முன்கிரிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்களானால் நீங்கள் நீதிமான்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நம்மை நீதிமானாய் பரிசுத்தமுள்ள தேவ ஜனங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதுதான் உயர்ந்த அடைக்கலம். நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி ஒரு நல்ல அடைக்கலத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்துகிறார். அப்போ அவர் இல்லாமல் இந்த பூமியில் நீங்களும் நானும் யாரையும் நம்ப முடியாது. அப்படி தானே? இன்றைய வரைக்கும் நம்ம இயேசுவை தவிர வேறு எதவாரையும் நம்ப முடியாத அளவுக்கு அவர் அத்தனை நன்மைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து இன்றைக்கு விசுவாசத்தின் பாதையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவனை, நித்திய ஜீவனையும் கொடுத்து ஒரு நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில், இந்த பூமியில் நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இயேசுவை தவிர வேறு யாருமே நம்ப முடியாதா? ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்பிக்கை செஞ்சுறார். நான் இயேசுவை தவிர யாரையும் நான் நம்ப மாட்டேன். யாரையும் நம்ப மாட்டேன்னு உங்கள் குடும்பத்தை நம்பாமல் அப்படின்னு சொல்லலை. முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சகல விதமான ஆசீர்வாதத்தின் நன்மையை தேவனுடைய சமூகத்தில் நான் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மையில் அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பிடனே. எனக்கு உயிர் தந்த இயேசு நீரே. எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். பழையவைகளெல்லாம் ஒளிந்தது, பழைய பாவங்களெல்லாம் ஒளிந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் நான் பாக்கியவான் என்று சொல்ல முடியும். அப்படி சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களோட முகத்தை பார்க்குறாங்க,
தரிசிக்கிறாங்க மகான்கள் எல்லாம், சாமியார்கள் எல்லாம். ஆனால் அவங்க நிமித்தமாக வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, எல்லாமே அவமானப்பட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு நாளும் அவருடைய சமூகத்தில் வருகிற வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருடைய திரு நாமத்தை, இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்று சொல்லுகிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னது போல அவரை நம்பினோர் அவரை மறக்க மாட்டார். அவரை தேடி வந்தவரை ஒரு நாளும் ஆண்டவர் வெறுக்க மாட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டாலும் சரி. அப்படிப்பட்ட நல்ல தேவன். உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உடைந்த உள்ளத்தோடு வருகிற உங்களை ஒரு நாளும் வெளியே தள்ள மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாம். உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லலாம், சொந்த பந்தங்கள், நீ ஒன்றுக்குமே நீ உதவ மாட்டாய், நீ வெறுமையாக இருக்கிற, நீ எதுக்குமே உதவாத மனுஷி என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு மத்தியில் உங்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக, பிரமிக்கப்படும்படியாக, ஒரு அதிசயமான அற்புதமாய் உங்களை சகல விதமான ஜனங்கள் மத்தியில் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை தருவார். யாரிடத்தில் நீர் வெட்கப்பட்டீர்களோ, அவர்கள் வெட்கப்படுத்தினார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் உன்னுடைய உதவியை தேட வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தவரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவார் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இரக்கமுள்ள தெய்வம் நீரே. நாங்கள் உமது முகம் நோக்கி பார்க்கும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழையின் வெள்ளனும் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை.
ஏழையின் பெலனும் நீரே, எளியோரின் நம்பிக்கையே நீரே. திக்கோற்ற ஒரு வேதனை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் தெய்வமும் நீரே. திக்கற்றவர்களுக்கு, விதவிகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த உலகத்தில் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு இரக்கமுள்ள தேவனாக கர்த்தர் எல்லாவித நன்மைகளும் உதவிகளும் செய்து அவர்களை ஆசீர்வாதமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதனால் தான் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் இருக்கக்கூடிய அவர் இந்த உலகத்தில் ஏழ்மை கோலம் எடுத்து ஏழையாய் ஒரு தச்சனோட குமாரனாக அவர் என்ன செய்தார்? அவதரித்தார். ஹல்லேலூயா. கடவுளாய் இருக்கக்கூடிய அவர் மனிதனாக இந்த உலகத்தில் ஏழையின் ரூபம் ஏன் எடுத்தார் என்றால், நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஏழைகளின் தகப்பன். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம், ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று, அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று, கைவிடப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு பலனும், அவர்தான் நமக்கு ஜீவனுமாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். 11 மாதம் முடிந்து 12வது மாதம் வரைக்கும் நம்ம எவ்வளோ கிருபையாக, தயவாக, ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தவித ஆபத்துகள், விபத்துகள், மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்கள் மேற்கொள்ளாமல் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய மகன் கூட நேற்று ஒரு பொங்கலூர் பகுதியில் வரும்போது ஒரு விபத்து, ஒரு காரும் ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு வாலிப மனுஷன், அப்படியே வாலிப மனுஷன் பெருமைகளை தெரியாது, ஆனால் துடிச்சிட்டு, அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற, துடிச்சிட்டு இருக்கிறது நேருக்கு நேராக பார்த்துருக்குறாங்க. நேற்று தினத்தில் சகோதரி அவங்க வீட்டுக்கு போயிருந்த கிருபா என்ற வீட்டு மகள் நேற்று தினத்தில் ஒரு 8:30 மணி பக்கத்தில் அவங்க வீட்டில் இருந்தோம், நாங்கள் ஊழியத்தில் இருந்தோம். அப்போ பார்த்து அவங்க சொன்னாங்க 3 பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு ஒருத்தர் காலில் கம்பி கொடுத்து 10 நாள் தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், அவரும் இறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படியாக பாருங்கள், 4 ஜீவன்கள் போய்விட்டது. அவங்க அந்த இடத்துல எப்படின்னு இன்னும் தெரியல, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் 12 மாதமாய் கிருபையாக, தயவாக நடத்தி ஒரு சேதமும் சரீரத்தில் உண்டாகாதபடி, வியாதியின் படுக்கையில் படுத்து கொண்டு இல்லாதபடி ஆண்டவர் நம்மளை கிருபையாக நடத்தியிருக்கிறார் என்றால், நம் தேவனாக கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? பாதுகாக்கிறவர். கரங்களை தட்டுங்க. ஜீவனை கொடுக்கிறவர். நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். நம்ம எல்லாவற்றுக்கும் நமக்கு கேடகமாய், துணையுமாய் இருக்கிற தேவனை போற்றி மகிமைப்படுத்துவோமா? கேடகமா உம்மைத்தான் நம்பி இருந்தே, நீரன் பெலனும் கேடகமா உம்மைத்தான் நம்பி இருந்தே. நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதி கண்ண மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. 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 என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே,
ஆசீர்வதித்தவரே. நன்றி நன்றி ஐயா. என்னை போஷித்து எங்களை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. எங்களை போசி எங்களை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றோம், உதவி பெற்றோம், பாடி உம்மை துதிப்போம். நாங்கள் சகாயம் பெற்றோம், உதவி பெற்றோம், உம்மை மாத்திரம் பாடி உம்மை துதிப்போம். உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம். உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம். நீரன் விளனும் என் பேரகம்மா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் விளனும் என் பேரகம்மா. உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நாங்கள் ஒவ்வொருவரும் 11 மாதமாய் உம் கரத்திலே உதவி பெற்றோம். பாடி உம்மை அதற்காக நன்றி சொல்ல வந்திருப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். 12 மாத காலமாய் கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உதவி பெற்றோம், நன்மை பெற்றோம். ராபா ராபா ஷபதன ராபா பாபா கலபா ராபா ராதான ராகாதவன ராபா. உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதிகன மகிமை பாத்திரர். இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. ரஷதன ரபபபப கலபா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், மறவாமல் பாடுவேன், உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். என் துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். இயேசு ராஜா நீரே. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பேரும் புகழ்ச்சிக்கும் ஆமென். ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். என் ஜனங்கள் எனக்காக நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. துதி சொல்லி இருப்பார்கள். ஆமென். துதி சொல்லி வர்றது மட்டுமல்ல, எப்பொழுதுமே துதி சொல்லி இருப்பார்கள். சொல்லி வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென். நாங்கள் துதி சொல்லி வருவதற்காக அல்ல, நாங்கள் எப்பொழுதுமே துதி உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி எங்கள் நாவினால எக்காலத்திலும் துதி சொல்லி நாங்கள் இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும்போது, இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது வியாதிகள் ஓடுகிறது. இயேசுவின் நாமம் என்று சொல்லி அறிக்கையை சொல்லும்போது பிசாசுகள் நடுங்குகிறது. இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறது. இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது என் வாழ்க்கை சந்தோஷமான பரிசுத்தமான வாழ்க்கையில நடத்தப்படுகிறது. கரங்களை தட்டி இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்லவே
நீரும் மதுரமையா சொல்ல சொல்லவே இனிக்குதையா அடோனா எங்கள் தெய்வமே ரபூனி நல்ல போதகரே அடோனா எங்கள் ரபூனி நல்ல போதகரே எல்சடாய் சர்வ வல்லவரே எல்ரோயே எங்களை காண்பவரே 12 மாதமாய் கண்டவரே எல்சடாய் சர்வ வல்லவரே எல்ரோயே என்னையும் என் குடும்பத்தை நன்றி சொல்லுமா சேர்ந்து என் தந்தையே என் இயேசுவே ஆவியானவரே என் தந்தையே என் இயேசுவே கரங்களை அசைத்து ஆராதிப்போமா எல்லாரும் உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை பரிசுத்த ஆராதனை ஓம் நாமம் தேலும் மதுரமையா சொல்ல சொல்லவே ஓம் நாமம் தேலும் சொல்ல சொல்லவே எளியோன் உன்னதரே இம்மானுவே எங்களோடு இம்மானுவே என்னுடன் மெசியா எங்கள் இயேசுவே கிறிஸ்துவா என் குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள எனக்குள்ள மெசியா ராபா தோனா ராபா கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே என் குடும்பத்தை நடத்துகிறவரே போஷிப்பவரே காப்பாற்றுகிறவரே என் தந்தையே என் இயேசுவே ஆவியானவரே என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க தந்தையே என் தெய்வமே பரிசுத்தம் உள்ளவரே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை பரிசுத்த ஆராதனை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் எங்களை விட்டு விலகவில்லை சேர்ந்து சொல்லுங்க எந்த கவலை இல்லை இயேசுவா என்னையும் என் குடும்பத்தை விட்டு விலகாமல் இருக்கிறார் நடத்துகிறார் சொன்னதை செய்கிற தேவன் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பன் அவரை மட்டும் நம்புவேன் இறுதி வரை இயேசுவை மாத்திரம் நான் நம்பி வருவேன் என் வாழ்நாள் முழுதும்
எழுப்புவேன். என் கூட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அப்பா என் கூட இருக்கிறாரு. என்னை நேசித்த தேவனாக கர்த்தர் என்னை வெறுக்காமல் என்னை அன்பாய் நடத்துகிறார். அப்பாவோட வீட்டிலே தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். அப்பா சமூகத்திலே என் வாழ்க்கை முழுவதும் ஆரம்பத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். நம்பிக்கை தான் என் வாழ்க்கை, வாழ்க்கை தான் என் நம்பிக்கை. அந்நிய பாஷையில நிரம்பி நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, 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 துதிங்க. நீங்களும் நானும் துதிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நாமத்தை உச்சரிக்க போறீங்க இந்த காலை வேளையில? அவர் செய்த உங்களுக்கு நன்மைக்காக, அற்புதத்துக்காக, அதிசயமான காரியங்களுக்காக கண்மணி போல உங்களை நடத்தினார். அல்லேலூயா. உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் ஒருவரே உங்களை கிருபையாக, தயவாக, எல்லாவித நன்மையினால முடிசூட்டின தகப்பனுக்கு எந்த அளவுக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க? எந்த அளவுக்கு நீங்க நன்றி சொல்ல போகிறீங்க? எந்த அளவுக்கு உயர்த்த போகிறீங்க? எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், 12 மாத காலமாக கைவிடாமல் காத்தபடியால், நடத்தினபடியால், உயர்த்தினபடியால் அவரை மறவேன், அவரை மறக்க மாட்டேன். என் துதி, என் துதி, என் துதி, என் துதி, என் தகப்பனோட துதி என் நாவில தொனிக்கும். நீ ராபா ஷாபா தானா ராபா பாபா ரீபா தானா ராபா. என் குடும்பத்தை பாதுகாத்திரே, என் குடும்பத்தை போஷித்திரே, என் தேவைகளை எல்லாம் சந்தித்திரே. என் பிள்ளைகளை ஸ்கூல் போகும்போது வரும்போதெல்லாம் தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்திரே. நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான அதிசயமான அற்புதமான கர்த்தர் மறவாமல் என்னை நினைத்து எனக்கு உதவி செய்து துணையாய் நின்று என்னை நடத்துகிறேனே. ஒரு மனதோடு, ஒரு மனதோடு, ஒரு மனதோடு, ஒரு குரலாய், ஒரு குரலாய், ஒரு குரலாய் தேவ மகிமையின் பிரசன்னத்தோடு, ஆவியானோட மகிமையின் பிரசன்னத்தோடு எல்லாம் ஒரு மனதோடு, ஒரு மனதை மகிமைப்படுத்துமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
திரியோக தேவனாக இருக்கிற கர்த்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம், எவ்வளோ அற்புதமாக என் குடும்பங்களை 12வது மாதம் வரை ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீரில் மத்தியில் எத்தனையோ குடும்பங்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் மத்தியில் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நடத்தினீரே, போஷித்தீரே, காப்பாற்றினீரே, தப்பிவித்தீரே. அந்நிய கிரிகைகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் மாந்திரிக பிள்ளி சுனித்துக்கும் ஆண்டவரே தப்பிவித்து கேடகமாய் இருந்து துணையாய் இருந்து என் குடும்பங்களை வாதையும் பொல்லாப்பும் அணுகாதபடி நடத்தி பாதுகாத்தீரே. நம்பினவங்க இயேசு உங்களை நடத்தி அப்படியே பாதுகாத்தார் என்று நம்பினவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. போதாது 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 போதாது. இன்னும் இன்னும் அவரை மகிமைப்படுத்துங்க, இன்னும் மகிமைப்படுத்துங்க, இன்னும் மகிமைப்படுத்துங்க, இன்னும் மகிமைப்படுத்துங்க. மகிமையின் ராஜா அவரை மகிமைப்படுத்தும் போது யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர் அந்த மகிமையின் ராஜா. அந்த சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா உனக்குள், உன் குடும்பத்துக்குள் நீ செய்கிற காரியம், உன் வியாபாரம், கையிடுகிற எல்லா காரியத்துக்குள் வாசம் செய்வாராக. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே மகிமையப்பா, உமக்கே அன்று துதி கன மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய நீதியின் கருத்தினாலே எங்களை செம்மையான பாதையில் நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இனிய நாமத்தில் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் அனைவரும் முழு ஆத்மா பலத்தோடு அன்றே உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம மத்தியில் இஸ்ரவேல் முன்பாக வந்து சங்கீதம் 119வது சங்கீதம் பாப்பா சொல்லிடு 113லேருந்து 144 வரைக்கும். வாசிக்கொண்டு சங்கீதம் 113 113லிருந்து 44 வரைக்கும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலம் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகளின் பிரியப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். உமது இரட்சிப்புக்கு உமது நீதியின் வார்த்தைகளும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பெண்ணிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி
ஒரு அநியாயமும் என்னை ஆளவெட்டாதையும். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாயத்தீர்ப்புகள் செம்மையானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகளை என் மனமகிழ்ச்சி. சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் நீதியை நினைக்கும், என்னை உணர்வுலமாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஆமென். நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காரலாம். சேர்ஸ் இருக்கிறது. பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க. பிள்ளைகள்லாம் தயவுசெய்து அவங்களுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு வாசித்த இஸ்ரவேல் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியிலே சிமியோன் முன்பாக சில அறிவிப்புகளை வாசிக்க அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தருடைய இணைய ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்கான சிஏகாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 250 ரூபாய் இன்று கடைசி நாள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் கொடுக்கும்படி இருந்தால் 350 கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஃபண்டு அமௌண்ட் கொண்டு வந்தால் என்னிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கட்டிட உண்டியல் கொண்டு வந்தால் என்னிடம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆராதனை முடிந்த பிறகு 9 மணிக்கு நடைபெறும். கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் கைப்பிரதி ஆத்தும ஆதாயம் கைப்பிரதி கொடுக்கப்படும். அது விளக்கத்தை பாஸ்டர்கள் தெரிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டிங் பிரேயர் இந்த மாதம் கடைசி 30 நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்லா கவனிங்க. அந்த கேம்ப்ஸும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே, சபையோர் ஊக்கமாக ஜெபிக்கும்போது ஆண்டவரே, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆனது போல இந்த சபையோர் நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் போது பிசாசினால் கட்டப்பட்ட அந்த சிறை இருப்பை ஆண்டவரை முற்றிலுமாக அறுக்கப்படணும். ஆண்டவரை விடுதலை ஆக வேண்டும். குமாரனாக இயேசு நீர்தான் விடுதலை கொடுக்க முடியும். குமாரனாக இயேசு நீர் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவம் இப்பொழுது நாங்கள் சபையோராக நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஊக்கமுள்ள ஜெபம், உறுதியான ஜெபம், நம்பிக்கையுள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னீரேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாடைய குணமாக்குவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது ஹர்னீஸ்க்காக ஜெபிக்கிறேன். கனகராஜ் மகன் திருநெல்வேலியில் மருத்துவமனையில் இருக்கிற அன்பு மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மகனுக்கு தெளிந்த ஞானத்தை முதல்ல தருவீராக. பேசுகிற நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவர் குரல் வளத்தை மகனுக்கு வெளிப்படுத்துவீராக. நல்ல விசேஷித்த சரீரத்தில் பெலனை கொடுப்பீராக. கரடு முரடான அந்த கால்கள் 2 கால்களும் ஆண்டவரே பெலன் அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை ஆண்டவர் கரத்தினாலே, வல்லமை உள்ள பரிசுத்தமுள்ள அதிகாரமுள்ள வார்த்தையினாலே இப்பொழுதே பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அந்த கிரிகளோட ஆவிகள் அந்த ஹர்னீஸ் என்ற மகனை விட்டு, அந்த குழந்தையை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ரீஷா தானா ராக்கா லாபா, ரீ தானா ராக்கா லாபா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது மகன் ஆண்டவரே நல்ல சாட்சியாக குணமாகி இந்த இடத்துல வரணும். நல்ல சாட்சியாக வரணும். அப்பா கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதோடு கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டமைக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.
கருப்பு சாமிக்காக ஜெபிக்கிறேன். அந்தோனி அம்மாவோட மகன் திருநெல்வேலியில் அவரும் இருக்கிறார். கருப்பு சாமிக்காக ஜெபிக்கிறேன். 2 வருட காலமாக ஆண்டரை விபத்து நிமித்தமாக காதலையும் மூக்குலையும் பிளட் வந்து உயிர் பிழைச்சு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற அந்த மகனும் சரியாய் நடக்க முடியாதபடி ஆண்டவர் 2 வருட காலமாக அந்த மகன் ஆண்டவரே நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற அந்த கருப்பு சாமியை இப்பொழுது நாங்கள் சபையோர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் அந்த மனுஷன் அந்த கருப்பு சாமி ஞானஸ்நானம் பெறுவதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தராக இயேசுவே நல்ல குணமாக்கி சுகப்படுத்தி நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தி அந்த மகன் முன்பு போல ஆரோக்கியம் அடைந்து அந்த மகன் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? என் மகன் நல்ல குணமாயிட்டா ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வாலிப மகன், ஒரு 28 வயசு உள்ள மகன், ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் அந்த மகனை வேறு பிரித்து உமக்கென்று சேவை செய்ய அந்த மகனை குணமாக்குவீராக. அல்லேலூயா. அதே போல மருத்துவமனையில் இருக்க குமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் முந்தானத்தை நாங்கள் போய் பார்க்கும்போது ஜான்டிக்ஸில் மிகுந்த வேதனையோடு அன்று படுக்கையில் இருந்த அந்த மகன், அதே மேலே யூரின் போக முடியாதபடி ஆண்டவரை வயிறு வீங்கி இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இன்றைக்கு சபையோராக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த மகன் டிஸ்சார்ஜ் ஆகி இந்த இடத்துல வரணும் ஆண்டவரே. அந்த குடும்பம் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஆண்டவரை குமார் டிஸ்சார்ஜ் ஆகி ஆண்டவரே இந்த சபையில் நல்ல சாட்சியாக இந்த மகன் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. 25 ஆண்டு காலமாக ஆண்டே சின்னக்கரையில் ஆண்டே டெய்லர் வேலை பார்த்து கொண்டு சொந்த தொழிலை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் ரவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு புதிதாய் விசுவாசத்தோடு தேவ நாம மகிமைக்கென்று விசுவாச அறிக்கையோடு இயேசுவை நம்பி வந்திருக்கிற ரவிக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய மனைவிக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற 2 ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். 25 ஆண்டு காலமாக தன் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்தின அந்த மகனோட வாழ்க்கையில் இன்றைக்கு 2 கண்களும் பார்வை இழந்து வேதனையோடு வந்திருக்கிறார். என் வாழ்க்கை பறிபோரிச்சே, என் வாழ்க்கை என்ன அழிந்து போயிட்டு இனி நான் எப்படி வாழ்வேன், முடமான ஒரு மனுஷனைப் போல அமர்ந்திருக்கிறேனே என்று வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற அந்த மகனுக்கு கர்த்தராக இயேசுவே பர்த்தையு மேவி என்ற குருடனுடைய பார்வை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன், உம்மையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி உம்மை விசுவாசித்தது போல எத்தனையோ குருடர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன் வந்திருக்கிற ரவியோட ஆண்டவரே கண்களிலே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரத்தை வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் 2 கண்களிலும் ஆப்ரேஷன் செய்து பிரயோஜனமில்லை, தோல்வி, ஃபெயிலியர் ஆயிடுச்சிங்க, இனிமேல் உங்களுக்கு பார்வை கிடைக்காது என்று சொன்ன அந்த மருத்துவர்கள் கைவிட்ட போதிலும் நீ கைவிடாத தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மருத்துவர்கள் கைவிட்டு போகலாம், எத்தனையோ ஜனங்கள் நம்பியிருக்கிறவங்க கைவிட்டு போயிருக்கலாம். இயேசு நீர் ஒருவரே கைவிடாத தேவனாக கர்த்தராய் இருப்பதை போல ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோம். மகனோட பாவங்கள் மன்னிக்கப்பட, அக்கிரமங்கள் நீங்கப்பட, வேதனைகள் நீங்கப்பட, கவலை துக்கங்கள் நிந்தைகள் எல்லாம் நீக்கப்பட, தேவனாக உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட, அன்பு மகன் ரவியோட கண்களிலே 2 பார்வை கிடைக்கத்தக்க 2 கண்களே நல்ல பார்வை கிடைக்கத்தக்க ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் அற்புதமாய் மகனை குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 அப்பா. அதே போல் ஆண்டவரே அன்பு மகனுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே மகனுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இந்த நேரத்திலும் கூட 2 கண்களிலும் ஆப்ரேஷன் செய்தும் கூட அன்று ஒரு கண்களில் பார்வை அன்றைக்கு கிடைக்காம ராஜு என்ற மகனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு கண்களிலே பார்வை கிடைத்திருக்கிறது, இன்னொரு கண்களில் பார்வை இல்லை என்று அதுவும் ஃபெயிலராகி விட்டது என்று சொன்னார். ஆண்டவரே நீர் இவருக்கும் மனதுருகி மனமிறங்கி ஒரு அற்புதம், எத்தனையோ அற்புத சுகத்தை கொடுத்தீர், விடுதலை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு ராஜு என்ற இந்த மகனை உம்முடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால அற்புதமான சுகமளிக்கிற வல்லமையினால சபையோராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு மகனோட கண்களிலே, இடது கண்களிலே நல்ல பார்வை கிடைக்க உதவி செய்யுங்க. வலது கண்களில் இன்னும் நல்ல தெளிந்த பார்வை கிடைக்க உதவி செய்யுங்க. மகன் சான்றமுடைய பரிசுத்த வேதத்தை சுமந்து கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு கிருபையும் இரக்கமும் தயவு பாராட்டும்படி ஜெபிக்கேன். கர்த்தர் அப்படியா செய்வதற்காக கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினாலே
மீதம் ஜெபிக்காத எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்பா. எவ்வளோ பேர்கள் எனக்கும் ஜெபம் இல்லையே, எனக்கும் ஜெபிக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு வந்திருக்கலாம். அவர்களுடைய நிலைமைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீர் இந்த நேரத்தில் அறிந்தபடியினாலே அவர்களுக்கும் அவர்கள் விரும்பிய விசுவாசத்தின் அறிக்கையின் ஜெபத்துக்கும் இந்த இடத்திலே அவர்களும் சுகம் பெற்று போக உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிற அன்புக்காக நாங்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உட்காருவோம். இந்த குடும்பங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அது நம்மெல்லாம் ஜெபிக்க பிறந்தவர்கள், சரிங்களா? அவங்களுடைய சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரிகள், அவங்களுக்காக நம்மளோட ஆத்ம பாரத்தோடு அதிகமாய் ஜெபிப்பது நம் தலையில் விழுந்த கடமை. அதுக்காக தான் நாங்கள் சபை தினந்தோறும் நாங்கள் திறந்து வச்சுருக்கிறோம், சரிங்களா? மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும் டெய்லி, சரிங்களா? அதனால் நீங்கள் மறவாமல் வந்து இங்கே ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிறவங்கள நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபித்து கொள்ளலாம். இப்பொழுது சிறுவர் ஊழியத்தை நடத்துவதற்கு டீச்சர் நீங்கள் 2 பேர் போக முடியாது. சிறு குழந்தைகளை அவங்க நடத்துகிறாங்க. ஓகே, சிறு குழந்தைங்க போங்க. சூர்யா சிஸ்டர் அவங்க நடத்துவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் பேசும்படியாக நம் மத்தியிலே ரமேஷ் அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். ரமேஷுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கிறிஸ்து நம் மத்தியில் பேசுவதற்காக கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தயவுசெய்து கவனமாக கேட்கணும். இது ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு வார்த்தை மாத்திரமில்லை, உங்களை உருவாக்குகிற ஒரு வார்த்தை, சரிங்களா? எவ்வளோ இடங்களில் நம்ம நிறைய செய்திகளை கேட்குறோம், இந்த திருச்சபையில் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம இன்னும் உருவாகாமல், நம்ம இன்னும் பலனடையாமல், பலப்படாமல் ஆவிக்குரிய பலவீனத்தோடு நம்ம வாழ்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சபை இல்லை நாம் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம அதன்படி கடைபிடிக்கணும், வேதத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம சேவை செய்யணும் என்பது குறித்து நிறைய மக்களுக்கு என்ன செய்யலை, இன்னும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்கிறாங்க. அது மாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம நீங்கள் என்ன செய்ய கடமைகளை செய்கிறீங்க. கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அதே மாதிரி குடும்பத்தில் வேலை செய்கிறீங்க, பல இடங்களில் என்ன செய்ய நிர்வாகம் பார்க்குறீங்க, எல்லாமே இருக்குது தான். ஆனாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற எஜமான்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, வேலை செய்யும்போது அவங்க என்ன சொல்லுகிறாங்களோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், முழுமையாக கீழ்ப்படுகிறோம். அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை மனதார உற்சாகமாக சந்தோஷமாக செய்து முடிக்கிறோம். அதனுடைய பிரதிபலனாக நம் கரத்திலே உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதனால் நம்ம குடும்பங்கள் சந்தோஷத்தின் பாதையில் திருப்தியாக நடத்தப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது அன்றாட வாழ்க்கை. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருச்சபை என்ற இந்த சபையில் நீங்களும் நானும் அதிகமாக என்ன செய்யணும்னா, ஆண்டுடைய வார்த்தையின் பிரகாரமாக, வசனத்தின் பிரகாரமாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அதன்படி நம்ம வாழும்போது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன சொல்லணும், செவி சாய்த்து அதன்படி இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகல விதமான பூமிக்குரிய எல்லாவித ஆசீர்வாதத்தை கர்த்தர் போஷிப்பார். இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, ஒரு நிர்வாகம் பார்க்குறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா, பணத்தின் வருமானத்திலும் பொருளாதாரத்தின் வருமானத்தில் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியுமா. ஆனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், பாதுகாப்பு, எல்லாவித ஆசீர்வாதம், ஜீவன், நித்திய ஜீவன், இவையெல்லாம் பெற்றுக்கொள்ள அதில் முடியாது. உண்மை தானே? ஒரு வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க இது எவ்வளோ கோடிக்கணக்கான மாதம் ஒரு லட்சம் வாங்கலாம், 1 கோடி கூட வாங்கலாம். அதில் இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்காது, தங்காது. ஆனால்
இவையெல்லாம் கர்த்தர் எங்கே கொடுக்குறாருன்னா, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சபையில் நடக்கக்கூடிய வார்த்தை நடக்க வேண்டிய ஜனங்கள், சபையில் வசனத்தின்படி ஆளுகை செய்கிற ஜனங்களுக்கு தான் இவையெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்ப பொண்ணு ஒரு வீட்டுக்கு திருமணமாகி வராங்கன்னா, அந்த குடும்ப பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க. புகுந்த வீட்டுக்குள் போகும்போது நீ எப்படி அவங்கள ஏற்றபடி அனுசரித்து உபசரித்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பா அம்மா பேரை எப்பவுமே ரிப்பேர் பண்ணிடாத, ரிப்பேர் பண்ணிவிட்டு பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாத. அதுதான் அவங்களுடைய விருப்பம். உண்மை தானே? அப்போ ஆக ஆண்டுடைய எப்படி ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டுக்குள் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவங்க நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எப்படி உபசரித்து அவங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டு அனுப்புகிறார்கள். அதே மாதிரி தான் ஆவியானுடைய சமூகத்தில் அந்த குடும்ப பெண் எப்படி ஒரு மணவாளனோட கரத்தை பிடிப்பது போல நமக்கு மணவாளனாக இயேசு கிறிஸ்துடைய கரத்தை பிடிக்கணும். நீங்களும் நானும் மணவாட்டிகள். அப்போது மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாக நம்மை கரம் பிடித்து அவர் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளணும்னா அவருக்குள் நம்ம அங்கே பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த திருச்சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு கூட இருக்கணும்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அந்த புகுந்த வீட்டுக்குள் போகணும். பரலோக வீட்டுக்குள் போகுவதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் தான், இங்கே சக்ஸஸ் ஆனால் தான் அங்கே போய் சேர முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், மணவாளனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமீன், அல்லேலூயா. ஆண்கள் இருந்தாலும் மணவாட்டி தான், பெண்கள் இருந்தாலும் மணவாட்டி தான். ஏசப்பா ஒருத்தர் தான் மணவாளன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆக இது எவ்வளவுதான் நம்ம கற்றுக்கொண்டாலும், இந்த பைபிள் எவ்வளோதான் நம்ம படித்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். வாழ்நாள் முழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா தெளித்தேனிலும் இன்பமானது, மதுரமானது. சில புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்கன்னா ஒரு முறை படிப்பாங்க, 2 முறை படிப்பாங்க, அதோட அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இந்த பைபிள் அப்படி கிடையாது. நம் ஜீவன் தேவன் எடுத்துக்கொள்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதுக்காக இது எப்படிப்பட்ட படிக்க 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 இன்னும் படிக்கணுன்ற அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஆவிக்குரிய புத்தகம். ஏனென்றால் ஆண்டவர் பேசுகிறார், ஜீவனுள்ள தேவன் நம்ம பேசுகிற வார்த்தை இது. அல்லேலூயா. மற்ற புத்தகங்கள் மனிதர்கள் பேசுகிற வார்த்தை, இந்த புத்தகம் தேவனாக கர்த்தராக இயேசு பேசுகிற வார்த்தை. வித்தியாசம் இருக்குங்களா? அவங்க பேசுறதுக்கும் தேவன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆக இந்த புத்தகத்தை வாசிக்கிற கடைபிடிக்கிற சபையோராகிய நாம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, மணவாளனுடைய ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிப்பதற்கு நாம் ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யணும்? அது முதிர்ச்சி உள்ளவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே போய் எப்படி இப்போ கற்றுக்கொள்ளணுன்ற இல்லை. இப்போ புகுந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் போகிற வச்சிங்களேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போகும்போது என்னதுன்னா, டீ போட தெரியுமா? தெரியாதுங்க. சமைக்க தெரியுமா? தெரியாதுங்க. அப்போ என்ன தான் தெரிஞ்சுக்க? எல்லாம் தெரியும், ஆனால் செய்ய தெரியாதுங்க. அந்த மாதிரி தெரியாதுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சந்தோஷப்படுவாங்களா? துக்கப்படுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்னம்மா செஞ்ச, என்ன பண்ணேன்னு சொல்லி அவங்கள என்ன செய்வாங்க? வேதனைப்படுத்துவாங்க. இல்லைன்னா சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பரவாயில்ல, தெரியலன்னா பரவாயில்ல, இங்கேனாச்சும் நாங்கள் சொல்லி தரணுங்க. அதே மாதிரி மணவாளனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா எதுவுமே தெரியாதவங்க போக முடியாது. அங்கே போய் அப்படிப்பட்ட ஆள்லாம் அங்கே சேர்க்க முடியாது. இங்கே இன்டர்வியூ வச்சு இங்கே பாஸ் பண்ணி இங்கே செலக்ட் ஆகி இங்கே பாஸ் பண்ணி 100க்கு 100% வெற்றி பெற்றால் தான் அங்கே போக முடியும். எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன ஆகும்? கடவுளோட போய் சேரணும். அதுக்காக தான் இந்த சபைக்கு வரும். அப்போ கடவுளோடு சேரணும், கடவுளோடு இருக்கணும்னா நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற மணவாளனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற மணவாட்டியாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். மணவாட்டியோட குணம், ஆக்ஷன், ஆக்டிவிட்டி சரியில்லைன்னா மணவாளன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாம்சத்தின் மணவாளன் கிடையாது, அவர் ஆவிக்குரிய மணவாளன். அவர் தேவன், கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான்னா ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பர்ஃபெக்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு குற்றமும் சாட்டப்படாதவனாக இருக்கணும். ஆமீன், ஆமீன். வர மாட்டேங்குது. பயம் வந்துருச்சுங்களா? இங்கே பயப்படலாம், அங்கே போய் நிற்கக்கூடாது. அங்கே தைரியமாக நிற்கணும் ஆண்டவர்கிட்ட. அங்கே பயந்துட்டு வைக்கப்படக்கூடாது. ஆமீன். இங்கே பயப்பட சொல்லியிருக்கிறாரு, அங்கே பயப்பட வேண்டான்றாரு. அல்லேலூயா. அங்கே சந்தோஷமாக போய் நிற்கிற இடம். ஆக
ஆண்டுடைய வார்த்தை நிமித்தமாக தயவு செய்து நீங்கள் கவனிக்கணும். இந்த 2 வாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சுவிசேஷ பயிற்சி இல்லை, ஆத்தும பயிற்சி, உங்களை உருவாக்குற பயிற்சி. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும், ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி ஒரு வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக வேலை செய்யும்போது அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பது போல, ஆவியானவருடைய சமூகத்தில் நல்லா கரெக்டாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுத்து உயர்த்துவார், சகல ஜனங்கள் மத்தியில் மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக விசுவாசிகளாக நீங்கள் திருச்சபை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற இந்த திருச்சபையில் ஆவிக்குரிய பாதையில் வசனத்தின் அடிப்படையில் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி சில வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். ஆமென். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தாமதிப்பேனானால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அந்த சபையை நடத்தக்கூடியவர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து, நான் வருவதற்கு, இந்த சபைக்கு மீண்டும் வருவதற்கு ஒருவேளை தாமதிக்கும் ஆனால் ஆகலாம், வராமல் போகலாமல் இருக்கலாம், இல்லை வர்றதுக்கு லேட்டாக கூட ஆகலாம். ஆனாலும் தேவனுடைய வீட்டிலே, சபையிலே நடக்க வேண்டிய வகையை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்காக இந்த நிருபத்தை, தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் இவைகளை நான், சத்திய வார்த்தை, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு எழுதுகிறது மட்டுமில்லாமல், நீங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபை ஜீவனுள்ள வீடாக இருக்கிறது, ஜெபிக்கிற ஒரு வீடாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ள ஒரு வீடாக இருக்கிறது, வானத்தின் வாசலாக ஒரு வீடாக இருக்கிறது. எனவே அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்திய வசனத்துக்கு ஏற்றதுமாய் ஆதாரமாய் இருக்கிறது. சத்திய வார்த்தை, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நடத்துவார். எப்போ வருவார்? நீங்கள் வந்தால் கேட்கும்போது வருவார். அப்போ சகல விதமான அவர் சொன்ன சத்திய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, மெய்யான வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை, நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிற வார்த்தையின் பிரகாரமாக நீ இந்த சபையில் நீ எப்படிப்பட்ட அந்த வார்த்தை உனக்கு தூணுமாய், நிலையான வார்த்தையாய், உனக்கு சாட்சியுள்ள ஆதாரமுள்ள வார்த்தையாய் இருக்கிறது என்று இங்கே எழுதுகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ ஜனங்களாகிய நாம் இந்த திருச்சபையில் எப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம ஆலயத்துக்கு எப்பேற்பட்ட ஆராதனையில் நம்ம இங்கே நடத்தினாலும் அந்த ஆராதனை யாருக்குரியது? ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்குரியது. இந்த சபையில் நடக்கக்கூடிய எல்லாவித ஆராதனை பாஸ்டரோட குடும்பத்துக்கும் பாஸ்டருக்கு இல்லை. இந்த சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையும் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். அப்போ உங்களுக்காக நியமிக்கப்பட்டதுனால இந்த இடத்துல ஆயத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்? ஆயத்தமாக வர வேண்டும். ஆயத்தமாக எப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் எடுத்துகிட்டு வரணும், நோட்டு பேனா எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? அதே மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் என்ன சொன்னோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு ஆவலாய் வர வேண்டும். ஆயத்தமாய் சரியான அந்த நேரத்தை பின்பற்றுவது போல வரணும். அப்போ ஆராதனை சங்கீதம் இதில் யாத்திராகம் 34:2 எடுத்தவங்க வாசிங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரசங்கம் கொடுத்துருப்போம். அப்போ மோசே கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அதாவது ஒரு 2 கற்பலகைகளை நீ இழைத்து கொண்டு என்ன செய்கிறேன்னா சீனாய் மலையில் என்ன செய்கிறேன்னா அதிகாலமே வந்து நிற்க சொல்கிறாரு. ஏற்கனவே அவர் கொடுத்துருக்க கட்டளைகள் இங்கே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கட்டளைகள் தான் அவர் எழுதி கொடுத்தது. அந்த கட்டளைகள் எழுதி கொடுக்கும்போது
அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் கீழே ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வித்தியாசமான தவறான காரியத்தில் ஈடுபட்டதுனால இவ்வளோ 40 நாள் உபவாசம் இருந்து உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு கட்டளைகளையும் கற்பனைகள் படி வாழ்வதற்கு பெற்றுக்கொண்ட பின்பு அது இங்கே வரும்போது பார்த்தா இப்படி அசிங்கமத்தானம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோபத்தில் என்ன செஞ்சார், தூக்கி போட்டு உடைச்சிட்டார். அப்போ மீண்டும் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு மீண்டும் சத்திய வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பதற்காக மறுபடியும் 40 நாள் என்ன செய்கிறாரு, அந்த மலையில் போய் அதுக்கு போய் என்ன செய்கிறார், உபவாசம் இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பனைக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த அந்த வார்த்தைகளில் நான் எழுதுவேன். பார்த்தீங்களா, மீண்டும் உனக்கு எழுதி தரேன், இனி என்ன செய்ய கோபப்படாத. ஏன்னா அவர் அவ்வளோ 40 நாள் உபவாசம் போட்டிருக்கிறாரு. இப்போ நாங்களும் 40 நாள் உபவாசம் போட்டிருக்கோம். அவருடைய உபவாசத்தை எங்கள் உபவாசத்தை வித்தியா நாங்கள் போட்டு ஒரு வேளை அவர் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாரு. கொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு புசியாமலும் குடியாமலும் 40 நாள் மலையில் போய் உட்காந்துட்டு கதறிக்கிட்டு உட்காந்துருக்காருன்னா, உச்சியில் போய் உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷனாக இருப்பார், நினச்சி பாருங்க. அவ்வளோ சூழ்நிலையில் ஆண்டுடைய சமுதிரம் இப்போ 40வது நாள் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு இடையிலலாம் அவர் கொடுக்கல. அதெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு சந்தோஷமாக வரும்போது இப்படி ஒரு காரியம் நடக்குது. எப்படி இருக்கும் அவருடைய இறுதியம்? அதனால தான் கோபத்தில் என்ன செஞ்சார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, ஆண்டவர் தான் சொன்னார், அவர் கூட சொல்லலை, ஏசப்பா தான் சொல்கிறாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக நீங்கள் ஏன்டா கஷ்டப்படுறீங்க. அதனால தான் சரி பரவாயில்ல வா, மறுபடியும் அதே மாதிரி இழைச்சிட்டு வா. அது எப்போ வர சொல்கிறார், அதிகாலமே வரணும். எந்த இடத்துல வரணும், சீனாய் மலையில் வரணும். எப்போ எந்த நேரத்தில் வரணும், காலமே வந்து நில்லு, என் சமூகத்தில் வந்து நில்லு, அதிகாலமே வந்து நில்லுன்றாரு. அப்போ அதிகாலையில் அவர் ஒரு மலை உச்சியில் போய் தேவ சமூகத்தில் கரெக்டாக போய் நிற்கணும். அப்போ எவ்வளோ, அப்போ நைட்டெல்லாம் நடந்திருப்பார் நான் நினைக்கிறேன், விடிய விடிய நடந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அப்போல்லாம் எப்படிப்பட்ட இருக்கும், கிட்டத்தட்ட 5,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் அந்த இடம்லாம், பயங்கரமான இடமா இருக்கும். லைட் வெளிச்சம்லாம் இருக்காது, இருள் அடைஞ்ச இடம். அப்படிப்பட்ட இடத்துல போயிருக்கிறாருன்னா யாருக்காக போயிருக்கார், அவர் குடும்பத்துக்காக போல நமக்காக போயிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அது மாத்திரம் 4வது வசனத்திலே அதை தான் சொல்லப்படுது. அப்போது ஆராதனைக்கு போகும் முன்னாடி ஆரம்ப ஜெபம் முடிவு ஜெபம் வரையும் எல்லா நிகழ்ச்சிகளுக்காக ஆராதனை நடத்துவர்களுக்காக விசுவாசிகள் ஆகிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இனி வரும் நாட்களில் நீங்கள் அப்படி இருக்கணும். ஆராதனை நடத்துகிற வேலையில் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இடையில எந்திரிச்செல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் சபையில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கணும். ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்கன்னா படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இருக்கிறீங்களா இல்லையா? இடையில ஏதாவது சரீர பிரச்சனை இருந்தால் தான் வெளியில் போகிறீங்க. பாக்கி சமயத்தில் சீரியல் இருந்தாலும் அதுவும் பாருங்கள், சீரியல் பார்க்குறவங்க இடையில ஏதாச்சும் போவீங்களா? அந்த விளம்பரத்தை கூட விடுறது கிடையாது. அதில் என்ன விளம்பரம் போட்டாலும் அதையும் கண்டு கழிப்போம். ஒரு சீன் போச்சுன்னா கூட உடனே குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போடுறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு என்ன, அது மெதுவாக போனால் போதும். ஒரு விசுவாசி, உண்மையுள்ள ஒரு மெய் விசுவாசி சரியான நேரத்தில் ஆரம்பத்தில் உள்ள ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சபை முடிந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்ற ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாத ஜெபம் செய்து போகும் வரைக்கும் அந்த சபையில் இருக்க வேண்டும். அந்த சபையில் நடத்தக்கூடிய எல்லாவித ஊழியங்களுக்காக பாரத்தோடு முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு முழு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, ஆசீர்வாதமாக நடக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும், அதுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமே நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணரவும் தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வெறுமையாக போகக்கூடாது, நான் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு பிரசன்னம் வேணும். நீங்கள் என்னோட பேசணும், நான் உங்களோட பேசணும். அந்த பிரசன்னத்தை விட்டு நான் விலகக்கூடாது. அதுதான் ஒருமன ஆவி. தேவனை முகமுகமாக பார்த்து சஞ்சரிக்கிற அந்த பரிசுத்த ஆவியில் நாம் என்ன சொல்லணும், நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அதுபோல் இடையில போயிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தண்ணீர் குடிப்பது, வெளியில் போகிறது, ஆலயத்துக்குள்ளே வரவங்களுக்கு இடையூறு பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது.
ஒரு விசுவாசின்றது தேவ பயம் வேணும். ஸ்கூல் போகிறவங்க, கல்லூரி போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க லேட்டாக பண்ண முடியுமா? இராணுவத்தில் நீங்கள் போய் பாருங்கள், யாராவது இராணுவத்தில் நான் எப்படி என்ன அங்கே என்ன எடுத்துமா ட்ரெயினப்பு சரியாக 5 மணிக்கு என்ன செய்யணும், ப்ரேயரில் வந்து நிற்கணும். 6 மணிக்கு சில இடத்துல இருக்குது. கொஞ்சம் தூங்கிட்டான், கொஞ்சம் இதாச்சுன்னா 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் பண்ணோம். நேற்று தினத்தில் கூட பார்த்தோம், 8 கிலோ மணல் மூட்டையை பின்னாடி வச்சுட்டு அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்டில் வந்து தண்டாலில் ஜம்ப் பண்ணி சுற்றி வரணும். லேட்டாக ஆயிடுச்சுன்னா, லேட்டாக வந்து ப்ரேயரில் அட்டன் பண்ணால் தாமதமாச்சுன்னா, அதே மாதிரி தான் நானும் கரெக்டில் ட்ரைனிங் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது என் மகனுக்கு கூட பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறேன், என் மகளுக்கும் கொடுத்துருக்குறேன். லேட்டாக ஏதாவது பிள்ளைக்கு வந்துச்சுன்னா டக் வாக் போடுவேன், வாத்து மாதிரி ஜம்ப் பண்ணி வரணும். அது போக இந்த நிக்கல்ஸ் தண்டால் என்ன சொன்னோம், கிட்டத்தட்ட 15-20 தண்டால் எடுத்துகிட்டு தான் வெளியில் வரும். அப்போ தான் உள்ளர அனுமதிப்பேன் நான். அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். உலக காரியத்துக்கு இவ்வளோ டிசிப்ளின். பரிசுத்த ஆவியானோட முழு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா முழுமையாக நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் அப்போஸ்தலர் 2வது பார்த்துட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1 வாசித்தோம்னா, நம்ம பேதுரும் யோவானும் சரியான நேரத்தில் ஜெப ஆலயத்துக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பேதுரு யோவானும் பிரசங்கியார், கர்த்தருடைய வார்த்தை எங்களை போல போதிக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருந்தாங்க? சரியான நேரத்தில் சரியான டைமில் அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க போனார்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய சாட்சியில் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலது சரியான நேரத்தில் ஆரம்பிக்கிறாள். நான் முடிக்கிறதும் கேட்ட பர்மிஷன் கேட்டு தான் முடிப்பேன். ஒரு நிமிஷம் தாண்டினாலும் எனக்கு பிடிக்காது. அந்த சரியான நேரத்துக்குள்ளே வரணும், சரியான நேரத்தில் ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவேன். ஏன் தெரியுமா? பெருமைக்கு இல்லை, தேவ பயம். எனக்கு தேவ பயம் இருக்குது. நான் லேட்டாக ஆரம்பித்தேன்னா, லேட்டாக வந்தேன்னா என் தேவனாக கர்த்தரை நான் அசிங்கப்படுத்துவதற்கும் துக்கப்படுத்துவதற்கும் நான் காரணமாக இருக்கிறதுக்கு சமம். சில வேளை நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு மிஸ் பண்ணலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அது வேற. ஆனால் மேக்சிமம் விசுவாசிகள் சரியான நேரத்தில் வருகிறதை நான் பார்க்கல, தேவன் பார்க்கிறார். அதனால தான் என்னுடைய இருதயம், என் கண்களும் என் இருதயம் எந்நாளும் இங்கே இருக்கும். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு ஒவ்வொருத்தரையும், அவருடைய இருதயம் கண்களும் என்ன கவனிக்கிறது, எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரு வேலைக்கு போகிற இடத்துல கேமரா வச்சு பார்க்குறாங்களா இல்லையா? நீங்கள் அந்த பஞ்ச் ஏதோ அடிப்பீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பஞ்ச் மிஷின் அடிக்கிறீங்களா? நேரம் தான். ஊழியர்களாக நாங்கள் போகும்போது எங்களுக்கு லெட்ஜர் வச்சுருப்பாங்க, எங்கள் பேர், ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு எந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம் அதையும் எழுதணும், டைமிங். இதெல்லாம் வந்து ஒழுக்கம், நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுகிறது. அந்த ஒழுக்கம் எதுக்காகனா பெருமைக்காக இல்லை, தேவநாம மகிமைக்காக. நம்ம சரியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளும் சரியாக இருக்கும், சபை சரியாக இருக்கும். சபை மேய்ப்பன் கரெக்டாக இருந்தால் தான் சபையோரும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு போக வேண்டும். ஒருவேளை தாமதமாக போக இருந்தால், ஒரு லேட்டாக வந்துட்டீங்கன்னா யாருடைய கவனத்தை என்ன செய்யக்கூடாது, திருப்பாமல் இருக்கணும். போய் அவங்கக்கிட்ட போயிட்டு இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டீங்களா லாஸ்ட்டாக வந்துட்டீங்களா இடையில வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. அமைதியாக போய் என்ன செய்யணும், அங்கே போய் உட்கார வேண்டும். ஆராதனை முடிஞ்சு ஜெபம் ஆசீர்வாதம் சொல்லும் வரைக்கும் வெளியில் போகாமல் இருப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போகிறது அது வேறு பிரச்சனை. தொட்டதுக்கெல்லாம் போகக்கூடாது, சரிங்களா? அப்போ ஆண்டவர் அவமதிக்கிறதுக்கு சமமாக இருக்குது. அப்போ எனவே இதில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயபக்தி ரொம்ப முக்கியம். பயமும் இருக்கணும், தேவ பக்தியும் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஆராதனை செய்கிறவனுக்கு பயபக்தி ரொம்ப முக்கியம். சங்கீதம் 5:7 எடுத்தவங்க வாசிங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆமீன். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? 6 நாட்கள் என்னை கிருபையாய் பாதுகாத்தீரே, எல்லாவித ஆசீர்வாதத்தினால் என்னையும் என் குடும்பத்தை நடத்துனீங்க.
ஆனால் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய தயவுனாலே இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உள்ளே நுழைவதற்கு எனக்கு நல்ல திறந்த வாசலை கொடுத்திருக்கிறீங்க. அதுதான் நன்றி சொல்கிறாப்புல. மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உள்ளே நுழைவதற்கு ஆராதிப்பதற்கு எனக்கு தயவு கொடுத்ததுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறேன் தாவீது. அவர் யார்? ராஜா. ஒரு ராஜாவே கரெக்டாக இருக்கிறப்பல ஆலயத்தில் நல்லா கவனிச்சிங்க. எப்போவுமே ஒரு மினிஸ்டர் வராங்கன்னா எல்லாம் அந்த இடத்துல தூங்கிடுவாங்க ஜனங்களை. சில பேர் போயிடுவாங்க, எப்போ வந்துட்டு போகிறோம் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து பேசுவார் மக்களை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து. ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும், யாராவது பிரதம மந்திரியாக இருந்தாலும் அப்படி தான். கரெக்டான டைம் வந்திருக்கிறாங்களா? எங்களுக்கு தெரியும், ஃபோட்டோகிராஃபர் எங்களுக்கு தெரியும். அவங்க வர்றது எப்படி எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆனால் இங்கே தாவீது ராஜா ஒரு இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவர் கரெக்டாக சபைக்கு போகிறாரு, கரெக்டான நேரத்துக்கு போகிறாரு. அதனால தான் கர்த்தர் அவருக்கையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, அவங்க சன்னதிகளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அப்போ இங்கே நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராய், பரிசுத்தமுள்ள சன்னதி, பரிசுத்தமான தேவ ஜனங்களுக்கு நேராய் இந்த ஆலயத்தில் பயபக்தியோடு உம்மை தொழுது கொள்ளுவேன். பயத்தோடு பக்தியோடு தொழுது கொள்வேன். இன்றைக்கு நிறைய இடத்துல பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. விசில் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, என்னென்னலாம் நிறைய இடங்களில் நடக்குது. பயம் இல்லை, பக்தி கிடையாது. ஒரு கிளப் டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு திருச்சபைகள் பார்த்தீங்கன்னா கிளப் டான்ஸ் அண்ணா ஒரு கூட்டம் வருது. கர்த்தருடைய வார்த்தை மறந்துட்டாங்க. தன்னுடைய சுய வார்த்தைகள், மாம்ச வார்த்தைகள், பெருமையின் வார்த்தைகள். அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டாரு. இயேசு பேரை சொல்லி நடத்தலாம், நல்லா ஆராதனை எல்லாம் நடக்கும். ஆனால் தேவ ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். தேவனுக்கு பதிலாக சாத்தானோட ஆவி தான் அங்கே இருக்கும். அல்லேலூயா. ஒரு தேவ பயம் இருக்கணும், பய பக்தி வேணும். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். யாருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு? பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, அந்த சேவிக்கிற சிந்தை இல்லை. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆராதனை சமயத்தில் வேடிக்கை பார்க்கக்கூடாது, செல்போனை நோண்டக்கூடாது. செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இல்லை சைலண்டில் போடுங்க. இல்லை யாராவது உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, இந்த டைம்லேருந்து இது டைம் வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ண முடியாது, நான் எடுக்க மாட்டேன் சொல்லிவிடுங்க. நோ ப்ராப்ளம். வருத்தப்பட்டாலும் சரி, கோபிச்சிட்டாலும் சரி, அவங்கள நம்மளை விட்டுட்டு போனாலும் நோ ப்ராப்ளம். என்னுடைய ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்கு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. என்னுடைய பாதுகாப்பு அவங்கக்கிட்ட இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்கு. என் குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட இல்லை, என்ன தேவனை ஆராதிக்கிற அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம இங்கே வரல. எக்ஸிபிஷன் இது. வேடிக்கை பார்ப்பதற்கு என்ன பொருள் காட்சி சாலை அது, இல்லை நடனக்கலை சாட்சி அது, இல்லை சினிமா தேட்டரா? தேவன பயத்தோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். எதையாவது சிந்தித்து கொண்டிருப்பாங்க. பிரசங்கத்தை தலைப்பு கூட தெரியாது. இன்னைக்கு என்ன பிரசங்கத்து தலைப்பு தெரியாதுங்க. வசனம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியாதுங்க. எதுக்குங்க போனீங்க அதுவும் தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது. முத்துலட்சுமி கதை மாதிரி இருக்கும் பழைய காலத்தில். அப்போ என்னத்துக்கு நம்ம வரோம்? ஒருவேளை தூங்குறதுக்கு தான் வருவாங்க நிறைய சபைகளில். தூங்குறதுக்கு நல்லா வீட்டில் தூக்கம் இல்லை. இங்கே வந்தால் ஃபேன் காற்றோடு இருக்கும், ஏசியோடு இருக்குது. சில இடங்கள் என்னது நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நல்ல சேர்ஸ், நல்ல கொரட்டை அரங்கம். வேடிக்கை பார்க்கறது, எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கிறது, அருகில் உள்ளவர்களிடம் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதுக்காக நம்ம வரோம், கதை பேசுறதுக்கு வந்திருக்கிறோமா? இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாரு. நான் போதிக்கத்தான் முடியும், உங்ககிட்ட கண்டிஷன் பண்ணவோ உங்ககிட்ட திட்டவோ எனக்கு அது இல்லை. ஆனால் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் செய்ய மாட்டேன். அருகில் உள்ளவங்கிட்ட பேசுறதுக்கு நம்ம வரல, கர்த்தரோட பேச வந்திருக்கிறோம். அவர் நம்மோடு பேசுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரோட பேசணும். நான் பேசுவேன், அவர் என்னோட பேசுவார், இருவரும் சம்போசிப்போமாக. சம்பாஷணை இருக்கணும். எத்தனை ஆலயத்தில் அப்படி இருக்கிறது?
எதையாவது அருகில் உள்ளட்டு பேசுறது. சில பேர் பார்த்தா யார்கிட்டே நான் பேச மாட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டாரு, வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்குது. வாய் திறவாத ஆட்டுக்குட்டிகளை போல. எப்பா ஏதாவது ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை அப்படி. அதில் ஒரு வைராக்கியமாக இருக்கிறது. எதுக்கு வம்பு? வாய் திறந்துட்டு சொல்கிறது. அப்போ வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை போல இருப்பாங்க. அது மாத்திரம் அசையாமல் இருப்பாங்க, அப்படியே நின்ன இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி. அது மாத்திரமல்ல, வேறு ஏதாவது செயலில் என்ன ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். வேறு ஏதாவது காரியத்தை நோண்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு அதை பார்க்குறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஃபோனில் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு சொல்லப்போனால் செல்ஃபோன்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன் ஃபோன் எங்களுடைய ஃபோனை தவிர, ஏன்னா நாங்கள் ஆத்மாதம் செஞ்சப்போ வழி தெரியாமல் கேட்பாங்க. நான் வீட்டில் வச்சுட்டு வர முடியாது. வீட்டில் வச்சுட்டு வாங்க, இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, தப்பு கிடையாது. 2 மணி நேரத்தில் ஒன்றும் முடிவு போயிடாது. உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கிறது. சரிங்களா? அதே சமயத்தில் ஆராதனை செய்யும்போது வித்தியாச முறையில் என்ன செய்யக்கூடாது? குரல் கொடுக்கக்கூடாது. ஐயோ அம்மா கையா முய்யா குய்யா முய்யான்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் போட்டு வாங்குறது. இங்கே அபிஷேகம், அங்கே வேற அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுங்க, நிரம்புங்க, நல்லது. வித்தியாசமான குரல் அது பிசாசு தான் சொல்லும். எங்கேயோ கேட்டுட்டு வந்துட்டு அதை இங்கே போய் உள்ளே நுழையக்கூடாது. தேவனை ஆராதிக்கும் போது அப்படியே கண்களை மூடி பயபக்தியாய் உன் வாயை திறந்து ஆண்டோடி சொல்லு. ஆண்டவர் எங்கேயாவது போய் உருளு பெறலு கூச்சலிட்டுன்னு பைபிளில் இருந்தால் சொல்லுங்கள், நானும் உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன். இந்த சத்திய வார்த்தையில் கூச்சலிட்டாங்க. ஏசப்பா பிரசங்கம் பண்ணும்போது, அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும்போது, அப்போஸ்தலருக்கு ஏசப்பா ஆராதனை பண்ணும்போது சபையோரெல்லாம் கபான்னு சொல்லிட்டு அலறிட்டு இங்கே உளறிக்கிட்டு அங்கேருந்து இங்கே குதிக்க, இங்கேருந்து அங்கே குதிக்க, இருதயத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பாரு. அந்நிய பாஷை பேசுங்க, அடுத்தவனை தொந்தரவு பண்ணாமல் பேசுங்க. இங்கேருந்து அங்கே வருது, அங்கேருந்து இங்கே வருது, பைபிள் போட்டு கை கரகர 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 ரக்க பறவைகளை போல விசிறுறது, அட்டிக்கிறது, கரகர 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 கரகாட்டிக்கார மாதிரி சுற்றுறது. மறுபடியும் பார்த்தா இங்கேருந்து டர்ன்னு உருள்றது, அங்கேருந்து இங்கே பிறல்றது. உருள்றது பிறல்றது யார் பிறல்வா? பிசாசு தான் பிறலும். ஏசப்பா பிறல வச்சாரா? இல்லை ஏசு 12 சீசர் பிறண்டாங்களா, உருண்டாங்களா? நாங்களும் தாங்க ஆண்டோட பிள்ளை, உங்களுக்கு போதிக்கிறோம். உங்களுக்கு போல தான் எங்களுக்கு ஆண்டவர் வல்லமே வரங்களை கூட. நான் எங்கே பிறண்டேனா, உருண்டேனா? இன்னும் ரோலர் மிஷன் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு சபையெல்லாம் இன்னைக்கு. அதுக்கு பேசாமல் எங்கள் வீதிக்கு வாங்க, ஃபஸ்ட்டு வீதிக்கு. ரொம்ப ரோடே சரியில்லாமல் இருக்கு, நல்லா உருண்டாங்கன்னா போதும், ரோடு சமமாகிடும். பஞ்சாயத்து தலைவர் இன்னும் வர மாட்டேங்கிறார், நாங்களும் எவ்வளோ தடவை கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குதிப்பது, கால் படுற மாதிரி செய்வது, சாய்வது, விழுவது, புரள்வது, இங்கும் அங்குமாய் போய் விழுறது, இதெல்லாம் மற்றவரோட கவனத்தை திருப்புங்க. இப்போ நீங்கள் நான் ஒரு இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க, நான் இப்படி என்ன பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ கவனம் அது உங்கள் ஆண்டவரோட நீங்கள் பேசுகிறீங்க, அவர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்திட்டு கொண்டிருக்கிறாரு. டக்குன்னு ஒருத்தர் சிந்தையை மாத்துறானா உங்கள் கவனம் எங்கே போகும்? அங்கே போகும். அப்போ தேவனை ஒரு ஆசீர்வாதம் இழந்துடுறீங்க, பிரசன்ஸ் இழந்துடுவீங்க, அபிஷேகம் எல்லாமே இழந்துடுறீங்க. ஆனால் இவனை மாட்டம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிசாசு பிடிச்சிருக்கிறான்னா அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். நம்ம தேவனை பார்க்கணும். நம்ம யாரை பார்க்க வந்து, யாரோட பேச வந்தோம்? தேவனோடு பேச வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்கள் கவனத்தை திருப்பி ஒரு மனதை கெடுத்து விடும். எனவே உங்களை கட்டுப்படுத்த பழக வேண்டும். கண்ட்ரோல். நீதிமொழிகள் 25:28 எடுத்து வாசிங்க. கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ தன்னுடைய பரிசுத்த ஆவியான அடக்காத மனுஷன் ஒரு இடிந்து போன பட்டணத்தை போல. இந்த ஒரு வீடு பார்த்துட்டீங்கன்னா, யாருமே குடியில்லாத ஒரு வீடு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள என்னது பிசாசுகளை எல்லாம் வர உள்ள இருக்கிற மாதிரி பயம் இருக்கும். அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் கண்ட்ரோலாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆவி அடக்காத மனுஷன் என்னவான்? அங்கும் இங்கும் வளரிக்கிட்ட பிறண்டுட்டு தான் இருப்பான். அப்போ ஒரு பட்டணத்துக்கு சமமாக இருக்கு. என்னது பாழான பட்டணத்துக்கு சமமாக இருக்கிறான். நம்ம உருவாக்கப்படணும்.
நீங்கள் சத்திய வேதத்தில் படிங்க தயவுசெய்து. நான் என்ன தான் பிரசங்கம் பண்ணால் அது ஒரு ரெண்டாவது பிரச்சனை. ஆண்டுடைய வார்த்தையில் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் படிங்க. எங்கே பழைய ஏற்பாட்டில் படிங்க. எங்கேயாவது உருண்டு பிறண்டுறாங்களா? பிசாசு தான் உருளும். விருதல் நுர தள்ளிட்டு ஒரு வாலியை போய் உருள்றான் பிறல்றான், அதான் பார்த்தோம். சீசர்கள் உருண்டதும் கிடையாது. எல்லாரும் இயேசுவை தேடி வந்து அற்புதம் நடத்த ஒருத்தம் கூட இல்லை. சபையில் அப்படி கிடையாது. அவர் சபையில் ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணுறாரு இயேசு. எந்த இடத்துலையும் கிடையாது. பிசாசு பிடிச்சவன் தான் உருளுவான். நமக்கு என்ன வேலை? 4 பேர் நம்மளை பார்க்கணும். அந்த அம்மா 2 உருள் தான் உருண்டாங்க, நான் 4 உருள் உருண்டேன். அவங்களோட நான் தான் சீனியர். இதில் ஒரு பெட்ஷீட் வேறு தூக்கிட்டு போகிறது. இதை போர்வை பெட்ஷீட்டை போட்டு போத்தி விடுறது, குளிர் ஜோரம் அடிச்சிருக்கிற மாதிரி. மறுபடியும் அந்த அம்மா மறுபடியும் உருள் கொஞ்ச நேரம் அமைதியாடுவாங்க. மீண்டும் கொஞ்ச நேரம் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கும், மறுபடியும் எந்திரிச்சுக்குவாங்க, மறுபடியும் ஆடுறாங்க. அதான் வேடிக்கை பார்க்குறது. எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். பிசாசு பிரிச்சுக்கும் கண்டிப்பாக செய்வான். அவனுக்கு நமக்கு என்ன வேலை? ஆவி அடக்கணும், ஆண்டுடைய சமயத்தில் அடங்கி இருக்கணும். கூட்டத்தோட ஜெப ஆலயத்துக்கு போகணும். கூட்டத்தோட என்னது? ஒரு குடும்பத்தோட. சங்கீதம் 55:14 வருது, நாங்கள் இன்பமான ஆலோசனை செய்து குடும்பத்தோட கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போகணும் என்று சொல்லப்படுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். ஆமீன். அப்போ ஒருமித்து இன்பமான ஆலோசனை செய்து குடும்பத்தோட போகணும். இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், வரவங்களெல்லாம். இங்கே சில வீட்டில் என்ன நடக்குது? இந்த வாரம் நீ போ, அடுத்த வாரம் நான் வரேன். குடும்பம் ஆசீர்வாதம். அப்போ வரவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம தடை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அவங்க எங்கே போவாங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஒரு வாரம் வரலன்னா அந்த ஒரு வாரம் எவ்வளோ பிரச்சனையில் கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நமக்கு புரிஞ்சு வச்சுக்கணும். சொந்த பந்தங்க வருவாதான் செய்வாங்க. அவங்ககிட்ட சொல்லிடுங்க, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சில் என்னை பார்க்கலாம், முடிஞ்சால் நீங்களும் வாங்க, அழைப்பு கொடுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு சபை ஆராதனை நிறுத்தக்கூடாது. ஏப்பா வரல? தண்ணி வந்துருச்சிங்க, நல்ல தண்ணி வந்துருச்சிங்க, நீங்கள் படித்து கொடுப்பீங்களா பாஸ்டர்? நான் சபைக்கு வரேன், தண்ணி இல்லை, நீங்கள் கொடுப்பீங்களா 10-20 கூடவோ? சொல்லுங்கள், நான் வரேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. தண்ணி வருதோ வெளியே நமக்கு முக்கியம். ஜீவ தண்ணீர் விட்டுறாதீங்க. இந்த தண்ணீர் போச்சுன்னா, ஜீவ தண்ணீர் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உண்டான 6 நாள் ஆசீர்வாதம் பாதுகாப்பு என்ன ஆகிடும்? வெறுமையாக போயிடுவாங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க உங்ககிட்ட. ஆண்டுடைய சமயத்தில் குடும்பமாக போகணும். அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் மருத்துவமனைக்கு போகிறோமா இல்லையா? ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறோம், டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறோம், ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு போகிறோம், விடிய விடிய காத்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம் டாக்டரை பார்த்துக்கிட்டு. எவ்வளோ வேணால் நான் கொடுக்குறேன், வீட்டை வைத்து கொடுக்குறேன், எல்லாம் என் தலையே அடமான வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்கிறோம். ஏசப்பா கிட்ட வந்து ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க. அதுக்காக விபத்து நடந்துருச்சுன்றதுக்காக பிளட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே கொண்டு வரதுக்கு இல்லை. நான் சொன்ன மற்ற காரியங்கள், ஒரு தலைவலி ஆச்சுன்னா, காய்ச்சல் ஆச்சுன்னா உடனே ஆப்சண்ட்டு. யாருக்கு இழப்பு, யாருக்கு நஷ்டம்? நமக்கு தாங்க. அழகாக உங்கள் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் கொண்டுட்டு போயிடுவான். 3ஆம் மனசை கொண்டு போயிடுவான். உங்கள் சாப்பாடை எல்லாம் அவன் கொண்டு போயிடுவான். உங்களுடைய எல்லா வித ஆசீர்வாதம் அவன் கொண்டு போயிடுவான். நீங்கள் வெறுமையாக நிற்க வேண்டியதான் ரோட்டில். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ணோம். நீங்கள் வாசிக்க வேண்டாம். யாத்திராகம் 31 12 வாசிக்க சொன்னேன். சபைக்கு வராதனால என்ன நடக்கும்னு. ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட் பண்ணுறேன்றாரு. அந்த மனுஷனை கட் பண்ணி ஏன் ஜனத்தில் நான் இராதபடி அறுப்புண்டு போவான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறார் தேவன். தலைமுறை அவன் ஆராதனையில் வரலனா, அவன் வாழ்நாள் முழுதும் ஆராதனை மிஸ் பண்ணிட்டானா, ஆராதனைக்கு வராமல் அவன் தடை பண்ணானா, ஏன் ஜனத்தில் இராதபடி அவனை அறுப்புண்டு போக செய்வென்றார் கர்த்தர். நான் சொல்லலை, தேவனே சொல்கிறாருங்க. என் ஜனத்துக்குள்ளே அவன் போக மாட்டான், இருக்க மாட்டான். அவனுக்கு வேற இடம் எங்கே? பாதாளம். கைவிட்டுருவான், ஜீவபுஸ்தகத்தில் எழுதி கிறுக்கிடுவேன்றாரு. அவன் எப்படிப்பட்டவன்? கொலைக்கு பாதகனாக இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ நம்ம தேவன் வந்து கொலகார தேவன் நினச்சிடாதீங்க. அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறாரு. என்னை மகிமைப்படுத்தலைன்னா, எனக்கு நன்றி சொல்லலைன்னா நான் உன்னை மறந்துடுவேன். நீ என்ன மறந்தா நான் உன்னை மறப்பேன். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நீ என்ன மறந்தா, தேவனை மறக்குந்தா, நானும் உங்களை மறந்துடுவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு வச்சுருக்கிறவங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்.
திடீர் தொடர்பில் இருக்கிறோம். கொஞ்ச நாள் நம்மளை வந்து பார்க்கல, பேசலைன்னா நம்ம என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். பேசி பார்க்க வரல, என்ன செய்வோம்? சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு பிடிக்கல, எதுக்கு நான் போகணும்? ஒதுங்கி நின்றுடுவோம். அந்த மாதிரி தான் ஆண்டவரும் செய்வார். அல்லேலூயா. அப்போ திங்கள் முதல் சனி வரைக்கும் ஜெபத்தோடு அநேக நண்பர்களை ஆராதனைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கணும். திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க எப்படியாவது ஆராதனைக்கு கொண்டு வருவதற்காக, கூட்டிகிட்டு வருவதற்காக அவங்க பேரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அவங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்குது, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் நம்மை போல மாறணும், அவங்களும் தேவராஜில் போய் சேரணும். அதனால் அவங்கள விட்டுறக்கூடாது, எப்படியோ போயிட்டு நான் விட்டுறக்கூடாது, அவங்களுக்காக ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள என்ன செய்யணும்? ஆத்துமாதாயம் செய்து கூடுமான வரைக்கும் சபைக்கு கொண்டு வரணும். அந்த பாரம் நமக்கு வேணும். புரியுதுங்களா? அப்போ ஆக என்னன்னா, திங்கள் முதல் சனி வரை அநேக நண்பர்களுக்கு ஆராதனைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கணும். அதுக்காக பிராயசப்படணும். முடிஞ்சால் நீங்களே வரும்போது அவர்களையும் கொண்டு வரணும். ஆராதனை கூட்டிகிட்டு வர பாருங்கள். சொந்த பந்தங்க யாராக வந்தாலும், வீட்டுக்கு வந்தாலும், விசிட்டு வந்தாலும் அவங்க என்ன செய்யணும்? நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, நாங்கள் 2 மணி நேரத்தில் வந்துடுவோம், இல்லைன்னா எங்களோட கூட வாங்க. அவங்க வந்துட்டேன்ற சந்தோஷத்தில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா போகும்போது அவங்க துக்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்போ வேதனைப்படுவீங்க. சொந்த பந்தக்கு வரதை பற்றி இல்லை, நல்லா கவனிக்கல வச்சிங்க. அதே சொந்த பந்தம் வேட்டு வச்சுருவாங்க, ஆப்பு வச்சுருவாங்க, காரி மூஞ்சில் துப்புறதும் துப்பிடுவேன். நான் எல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறேன். நமக்கு சொந்த பந்தம் யாருன்னா நீங்களும் நானும் தான். அதுக்காக விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை, புரியுதுங்களா? ஆக நம்மளுக்கு யார் வந்தால், வீட்டு விசிட் வந்தாலும் சரி, அவங்ககிட்ட உடனே என்ன சொன்னோம்? நாங்கள் சபைக்கு போகிறோங்க, 2 மணி நேரம் பொறுத்துருங்க, வந்துடுறோம். இல்லை நீங்கள் கூட எங்கள் கூட வாங்க, உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், என்னால் முடிஞ்சது எதை வேணால் செய்வேன். பார்த்தீங்களா, சலங்கை விழுந்தோடனே கவனம் எங்கே போச்சு? ஒரு சலக்கணும் அப்படி சவுண்டு கேட்டோன்னே அங்கே எல்லாம் கழுத்து ஏன் கழுத்து அங்கே திரும்பிடுச்சு. அதே மாதிரி உருண்டுன்னா என்ன ஆகும்? கர்த்தருடைய வசனம் போயிடும். இப்போ புரிஞ்சுங்களா? அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க. சரி, ஓகே. அப்போ என்ன செய்யணும்? அழைத்து வர வச்சு ஏற்பாடு செய்யணும். தேவைப்பட்ட அவங்களுடைய பிரயாண செலவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அழைத்து வருகிற நண்பர்கள் வராவிட்டால் ஒரு சிலராகி கூட்டிகிட்டு வாங்க. முடிஞ்சால் சோர்ந்து போகாதீங்க. அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 92:13. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமீன். அப்ப ஆண்டுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். அப்ப தேவனுடைய பிரகாரங்களிலே, தேவன் கொடுக்கிற எல்லாவித ஆசீர்வாதத்திலே அந்த நாட்டப்பட்ட குடும்பம் செழிப்பான குடும்பமாக இருப்பாங்க. வறுமை இருக்காது, பஞ்சம் இருக்காது, ஆசீர்வாதத்தின் எல்லாவித நன்மையினால் பெற்றுக்கொள்வார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில், ஆண்டுடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களா, நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? எப்படி ஒரு செடி வைக்கிறோன்னா அந்த செடி வளர்ந்து அநேகருக்கு கனி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது போல அந்த செடி அதே இடத்துல இருக்கணும். விட்டுட்டு அந்த செடி பிடுங்கி வேறு இடத்துல வச்சா அது எப்படி இருக்கும்? அந்த பலன் போயிடும், தன்மை போயிடும். நாட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும், வசனத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிரகாரங்களில் அவங்க என்ன எப்படி இருப்பாங்க? அந்த குடும்பம் செழிப்பை பார்ப்பார்கள், ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஏன் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏன் இப்படியெல்லாம் வருது? வாக்குவாதங்கள்னா நாட்டப்படாதவர்களாக இருக்கிறாங்க. சபைக்கு ஆராதனைக்கு வர்றது துண்டிக்கப்படுகிறார்கள். அதான் பிரச்சனை. ஒழுங்காக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சபைக்கு கரெக்டாக வந்து ஆராதனை பங்கு கொண்டு குடும்ப ஜெபம், வீட்டு ஜெபம் செய்து தேவ வசனத்தின்படி நடந்து பாருங்கள். உங்களுக்கு எதாவது நீங்கள் பிரச்சனை இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், சொக்கா பிடிங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்காக உண்மையாக இருக்கணும், கடமைக்காக இருக்கக்கூடாது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழு மனதோடு, முழு ஆத்மா பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து குடித்து தொழுது கொண்டு பாருங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் அப்படி இருந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை கேளுங்க, உருவாக்குறதுக்கு வரும். உங்களை இன்னும் ப்ரொமோஷன் கொடுப்பதற்கு ஆண்டு செய்வார். ஜீவன் எடுக்க கர்த்தர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. நான் அனுபவிச்சதுனால தான் அந்த சாட்சி நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் நம்ம பாருங்கள், ஆராதனைக்கு வந்து விட்டு போனால் மட்டும் போதாது, ஆலயத்தில் முழு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, அதாவது சபையில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற வேண்டும். சில பேர் என்ன, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனால் போதும், மற்றதெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இந்த செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதம் எதுனா, கூடுமான வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற வேண்டும். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய ஆலயத்திலே வாசற்படியிலே காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 7 நாளை பார்க்கிலும் 6 நாளை பார்க்கிலும் இந்த ஆண்டுடைய ஆலயத்தில் ஒரு நாள் எனக்கு மேலானது. சந்தோஷம் சமாதானம் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 1000 நாள் இந்த உலகத்தில் வாழ்றதை காட்டிலும் தேவனுடைய பிரகாரங்களில் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் இருந்து பாருங்க, இந்த 1000 நாள் வாழ்ந்த சந்தோஷத்தை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுப்பாராங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்களேன். அப்போ என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியிலே நான் அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட இடம் தேவனுடைய ஆலயமாக திருச்சபை. அல்லேலூயா. அதனால் மாத்திரமே நம்ம பாருங்க, அப்போ சபையின் காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சபையின் காரியங்களிலே உங்களை இப்பொழுது என்ன செய்யணும், ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வருமானத்திலே 10 1 கொடுக்க வேண்டும். மல்கியா 3:10. இது ஒன்று வாசித்து முடிச்சிருவோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதுலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆலயத்தில் வருவதற்கு மட்டுமல்ல, வந்து ஆண்டவர் முழுமையான அன்பு நிமித்தமாக ஆராதனை பண்ணுவதற்கு மட்டுமல்ல, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதத்தில் இந்த ஆலயத்தின் ஊழியத்திற்காக, என்னுடைய ஆலயத்தின் தேவைகளுக்காக 10 1 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த காரியத்தில் நம்ம என்னது, அந்த ஆசீர்வாதம் அதுலேயும் நான் வச்சிருக்கின்றாரு. அப்போது இங்கே என்ன சொல்ற, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பார்ப்பதற்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் யாரும் சோதிக்க முடியாது. ஆனால் அவரை சோதித்து பார்ப்பதுக்கு வேதத்திலேயே ஒரே ஒரு இடம் தான், இந்த இடம் தான் கொடுக்குறேன். நான் உனக்கு கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா, ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா, செய்வேனா செய்ய மாட்டானா என்று நீ உண்மையாய் கொடுக்கிற இந்த தசமபாகத்தில் இது காணிக்கையில் தான் இருக்கின்றாரு. புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஊழியக்காரர் இந்த தந்திரமாக இந்த வசனத்தை வச்சு பேசி பிடுங்க பார்க்குறான் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அதுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆலயத்தில் ஆகாரம் எதற்காகன்னா அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய உங்களுடைய தசமபாக காணிக்கை ஊழியர்களோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அநேக ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும், தரித்திரர்களுக்கு போய் சேர வேண்டும், மருத்துவமனைகளுக்கு போய் சேர வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்களே, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இந்த சத்தியத்தின் வார்த்தையின் பிரகாரம் செய்கிறேன். நான் யார் மருத்துவமனைக்கு போனாலும் சரி, திக்கற்ற எந்த சூழ்நிலை இருந்த குடும்பமாக போனாலும் சரி, நீங்கள் கொடுக்குற இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய தசமபாக காணிக்கை அங்கே போய் சேருது. புரியுதுங்களா? இதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு அர்த்தம். ஏழைகளுக்கு போய் செய்யணும், திக்கற்றவர்களுக்கு செய்யணும். இந்த ஊழியக்காரன் என்னத்தை கொண்டு போகணும்? ஒன்றும் இல்லை. ஒரு ஊழியக்காரன் சேவை செய்கிறவன் அவன்கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கு சன்னதிகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தை இல்லாத ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உணவு கொடுக்க, உதவி செய்ய, ஆதரவற்ற ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு அவன் கொடுக்க திராணி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தசமபாகம். ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதவிகளுக்கு உதவி செய்யணும், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணும். மருத்துவமனையில் செலவு பண்ண முடியாமல் படுக்கையில் ஒரு மாத்திரை வாங்கக்கூட முடியாத இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யணும். நான் பெருமைக்காக சொல்ல, ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. முந்தா நேரத்தில் நாங்கள் அங்கே சுவிசேஷ அந்த இதில் 2 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வரப்போது அங்கே விசாரிக்கிற ஒரு ஒரு பேஷண்ட்டை விசாரிக்கிறோம். அவங்க இன்றைக்கி வரல. விசாரித்த போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எந்த வழியில் வரீங்க? எந்த வழியில் இல்லைங்க, 2 ஊசி 50 mm உள்ள ஒரு ஊசி வாங்கிட்டு வரணும். அது இங்கே எங்கேயும் கிடைக்கல, பாபா மெடிக்கலில் தான் கிடைக்கும்ன்றாங்க.
அப்போ நீங்கள் காசு கொடுத்தா தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உடனே என்ன செஞ்சோம், நாங்கள் 4 பேர் ஒரு பெரிய மெடிக்கலை பார்த்து, அவங்க சொன்ன ஊசி எங்கேயும் கிடைக்கல, பாபா மெடிக்கலில் தான் கிடைக்கும். நாங்கள் வந்தது லேட்டாக தான் வரோம், ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள பார்க்க வரோம் ஜிஹெச்சுக்கு. அப்போ என்ன செஞ்சிட்டோம், அந்த மெடிக்கலில் அந்த சொல்லி அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்களையும் பேச வச்சு அவங்க சொன்ன மருந்து மாத்திரை வாங்கிட்டு இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்டு அதன் பின்பாக அதை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். பார்த்துட்டுன்னு காலையிலேருந்து அவங்க சாப்பிடவே கிடையாது, கணவன் மனைவியோடு இருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் முகத்தை பார்த்துக்கிறாங்க. உடனே என்ன செய்யட்டோம், இவங்க 2 பேர்த்த பாசமாக அவங்க 2 பேர்த்த உடனே என்ன செஞ்சோம், அவங்களுக்கு வேண்டியதை போய் வாங்கிட்டு வாங்க, அவருக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அதன் பின்பாக வந்த பிறகு என்ன செஞ்சோம், அவங்களுக்கு தேவையான கை செலவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னும் ஏதாவது தேவை இருந்தால் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், நான் உங்கள் தகப்பன், உங்கள் பெற்ற தகப்பனுக்கு சமமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேதனைன்னு சொல்லுங்கள், ஏதாவது சமைக்கணும்னா சொல்லுங்கள், டெய்லி கொண்டு வரோன்னு சொன்னோம். தினமும் சமைத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். இல்லை அங்கேருந்து வரணுன்னா சொல்லுங்கள், எங்களுக்கு வண்டி இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வரோம், வீட்டுக்கு போய் குளிப்பதற்கு ட்ரெஸ் மாற்றுவதற்கு. அதே மாதிரி தான் ராஜீவ் குடும்பத்துக்கு அப்படி தான். அவரும் பார்த்தா சும்மா என்னுடைய சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதுங்க, வண்டிகளை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னும் தேவைகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை போய் பார்க்க போகிறோம், பொங்கலூரில் ஆக்சிடென்ட் கேஸ்க்கு விரும்ப நம்ம சபைக்கு வராதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாப்பம்பட்டி பிரிவுக்கு கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வண்டியை தான் கொடுத்து அனுப்புகிறோம். பெருமைக்கு சொல்லலை, ஆண்டவருடைய கொடுத்த வண்டி அது, கர்த்தருக்காக செலவு பண்ணுகிறோம். நீங்கள் நினைக்கிறேன் தசமம் பாக வாங்கி உருண்டை கட்டி ஒரு தொப்பையை வளர்த்துக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருக்காக. உங்கள் இடத்துல நிறைய இடத்துல காணிக்கை வாங்கும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வீடு சந்திப்பில் கொடுக்குற காணிக்கை அது தனியாக சேகரிச்சுட்டு இருக்கிறோம். எதுக்காகனா எனக்கு இல்லை, நீங்கள் சுதந்திரமாக ஆராதனை செய்வதற்கு ஆலயம் கட்டுவதற்காக. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஒரு 50 ரூபா கிடைச்சாலும், 100 ரூபா கிடைச்சாலும், 1000 ரூபா கிடைச்சாலும், 500 ரூபா கிடைச்சாலும் உடனே கொண்டு வந்து அதை என்ன செய்கிறோம், நாங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். இங்கே எல்லாம் நிறைய விசுவாசிகள் நீங்கள் இருப்பீங்க. உங்கள்கிட்ட வாங்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், இது எங்களுக்காக அல்ல, எங்கள் பெட்ரோல் செலவுக்காக அல்ல, நம்முடைய திருச்சபை கட்டுமான பணிக்காக. இங்கே விசுவாசிகள் சில பேர் இருப்பீங்க இல்லையா, உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா. நேற்று தினத்தில் கூட அந்த சகோதரிக்கு அவங்க கூட காணிக்கை கொடுத்தாங்க. சொல்லும்போது அதை சொல்லி தான் ஜெபிச்சோம், ஆலயத்துக்காக தான். பாஸ்டருக்காக நான் இல்லை, என்னை நடத்துகிற ஒரு இயேசு கிறிஸ்து. விசுவாசிகள் கிடையாது, நீங்கள் கிடையாது. எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவராக இயேசு எனக்கு எஜமான், அவர் தான் என்னை அழைத்தவர், அவர் தான். கொடுத்தா சாப்பிட்ற, இல்லாட்ட பட்டினே கிடக்கும். இன்னும் நாங்கள் கூட சொல்லியிருக்கிறோம், நாங்கள் குடும்பத்தில் பேசியிருக்கிறோம், வாரத்தில் 2 தடவை ஏழை எளியோர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் சாப்பாடுகளை கட்டி, நல்ல ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள் கட்டி கொண்டு நம்ம போய் பஸ் ஸ்டாண்டுகள், ரயில்வே ஸ்டேஷன்ஸுகள், இப்படி பல இடங்களில் போய் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். இயேசு நல்லவர் சொல்லி இல்லை, கொடுத்துட்டு நம்ம பாட்டு வரப்போகிறோம். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கல, ஏசப்பாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இது அவர் தான் கொடுத்தார், நான் கொடுக்கல. நாங்களாம் பேசியிருக்கிறோமா இல்லையாம்மா? எதுக்காக? நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற தசம பாகம் ஏழைகளுக்கு போய் சேர்கிறது, திக்கற்றவர்களுக்கு போய் சேர்கிறது, எளியவர்களுக்கு போய் சேர்கிறது. எனக்காக அல்ல, எனக்காக சாப்பிட்டு வைத்து கழுவுறதுக்காக அல்ல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றா பாஸ்டர் மல்கியால் எடுத்து தசம பாகத்தை கேட்டு கேட்டு பிடுங்கி திங்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் மாற்றோடு தான். இங்கே நிறைய பேர் உக்காந்துருப்பீங்க, நிறைய பேர் இதே கையினால் நான் வாங்கியிருக்கிறேன், உங்ககிட்ட இதே கையினால் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். நான் செய்யலை, இயேசு செய்ய சொன்னார், அவர் தான் செஞ்சார். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம்.